வந்து நகரா மகளிர் மேல்நிலைப் பள்ளி குகையில் படிச்சுட்ருக்கேன். 10th முடிச்சிருக்கேன். 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு 484 எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் டீச்சர்ஸும் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டீச்சர்ஸும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எனக்காக. அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்க விரும்புகிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. 11th வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே கேக் வெட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாருமே. நல்லா படிக்கலாம், இன்னும் நல்லா படிக்கலாம். ரொம்ப நல்லா சொல்லி தராங்க, நல்லா படிக்கலாம் இன்னும். டெஸ்ட்லாம் ரொம்ப நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நிறைய முன்னாடியே பயிற்சி தேர்வுகள்லாம் நிறைய நடத்துனாங்க. அதனால தான் இந்த மார்க் நல்லா எடுத்த முடிஞ்சது. எல்லாருக்குமே சொல்லணும், எங்கள் ஹெச்எம்க்கு, எங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ், எங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில். ஸ்கூலில் சொல்லிட்டு நல்லா படிச்சப்போ நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வைக்கிறாங்க. நிறைய படிக்கணும். இப்போதான். என் பேர் தாரா. நான் நகர மகளிர் மேல்நிலைப்பள்ளி குகை சேலமில் படிக்கிறேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். டோட்டல் இப்போ ரிசல்ட் பார்க்க வந்தப்போ 449 சோஷியல் சென்டம். அதே மாதிரி இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90 above வாங்கியிருக்கேன். இது இவ்வளோ அளவுக்கு மார்க் நான் வாங்க என்னோட டீச்சர்ஸ்க்கும் இந்த ஸ்கூலுக்கும் அப்புறம் என்னோட ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய கோச்சிங், அப்புறம் டெஸ்ட்டு, ரிவிஷன்ஸ், அப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் தாண்டி வர எங்களோட இது டெவலப் ஆகிட்டே இருந்தது. இவ்வளோ அளவு நாங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு எங்களோட டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தென் ஹெட் மாஸ்டர் எல்லாருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சரிப்பா, அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்றது? இந்த எக்ஸாம் வரப்ப ஒரு பயம் வரும். அந்த சமயத்துல அந்த டைம் எப்படி எக்ஸாம் வரப்ப இவ்வளோ போயிடுமோ அவ்வளோ போயிடுமோன்னு பதட்டப்படக்கூடாது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாத்தையுமே படிச்சாதான் நம்ம எந்த கேள்வி வந்தாலும் நம்ம அதெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும். இதுதான் இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு வச்சு படிக்கக்கூடாது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது நம்ம ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள படிச்சு முடிக்கிறது தான் அந்த டைம். அதை தாண்டி போயிடுச்சுன்னா நம்மளால அதை பிடிக்க முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால அந்த வேஸ்ட் பண்ணாம படிக்கிறப்ப நம்மளுக்கான மார்க் நம்ம எதிர்பார்க்கறது வந்துடும். ஓகே. ரெண்டாவது, எனக்கு காலையில படிச்சாதான் மெமரி ஆகும், சில பேருக்கு நைட்ல படிச்சாதான் மெமரி ஆகும். அவங்களுக்கு நீ எப்படிமா படிச்ச? ஒவ்வொருத்தர் நிலைமை பொறுத்ததுதான். அது காலையில அவங்க படிச்சா அது ஞாபகத்துல இருக்குன்னா அது அவங்களோட இது. காலையில படிக்கிறது இல்லை, எனக்கு நைட்டு தான் மனப்பாடம் ஆகும்னா அதுதான் அவங்களோட இதை பொறுத்துதான் நம்ம இது பண்ண முடியும். ஒவ்வொருத்தரோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குமோ அதை இது பண்ணி தான் அவங்க படிப்பாங்க. நீ என்ன சப்ஜெக்ட்ல சென்டம், அந்த சென்டம்க்கு எப்படி பிளான் பண்ண? நான் சோசியல்ல சென்டம் எடுக்கிற அளவுக்கு என்னோட சோசியல் டீச்சர் சாந்தி மிஸ் அவங்க தான் எங்களுக்கு இவ்வளோ தூரமா அந்த ட்ரைனிங் கொடுத்தது, கோச்சிங் கொடுத்தது எல்லாமே அவங்க தான். நிறைய அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் டெஸ்ட்டு எல்லாம் தாண்டி ரிவிஷன்ஸ் எல்லாம் தாண்டி வர எங்களோட மார்க் டெவலப் ஆனதுக்கும் காரணமும் அவங்க தான். அவங்களோட இது கோச்சிங் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் மார்க் எடுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. சோசியல்ல இதுக்கு முன்னாடி 99 அந்த ஒரு மார்க்குக்கோசரம் இது பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் பப்ளிக்ல சென்டம் வருமானது ஒரு டவுட்ல தான் இருந்தேன். பட் சென்டம் வந்துருச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.